நம்ம ஊர்ல இருக்கிற தாத்தா பாட்டிகளை கேட்டா சொல்லுவாங்க, அந்த காலத்துல எல்லாம் ஊருக்குள்ள காலரா நோய் வந்து கொத்து கொத்தா மக்கள் செத்து போவாங்கங்கிறத சொல்லுவாங்க. இந்த கதையில ஒரு கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு காலரா நோய் பரவுது. அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை பத்தி தான் இந்த கதையில நீங்க கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய அந்நியமாய் என்ற சிறுகதையத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1994 வெளிவந்தது. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். மழை இல்லாத காலத்துல ஊருக்குள்ள இப்படி ஒரு இடி வந்து விழும். விழுந்த இடி ஊரையே ஒரு தூக்கு தூக்கி டம்முன்னு கீழே போட்டு நொறுக்கி எடுக்கும்னு யாரும் நினைக்கவே இல்லை. அதுலயும் முனியசாமி துளி கூட நினைக்கல. 46வது சுதந்திர தினத்துக்கு கொடியேத்தி முட்டாய் வாங்கிட்டு வர்றதுக்காக அவனுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தாங்க. நீலமும் வெள்ளையுமான யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸுகளை பளிச்சுன்னு துவைச்சு போட்டுக்கிட்டு அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தாங்க. அந்த பிள்ளைங்க 10:30 மணிக்கெல்லாம் திரும்பி வந்துருவாங்க. முனியசாமிக்கு 3 ஆண் பிள்ளைகள் தான். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல இருந்து திரும்பி வந்ததும் மதியத்துக்கு குத்தாலம் போய் 4-5 தடவை அருவி குளிப்பு குளிச்சுட்டு வரணுங்கிறது தான் அவங்களோட திட்டம். குற்றாலம் போறதுல பிள்ளைகளை விட முனியசாமிக்கு தான் ஏகப்பட்ட மகிழ்ச்சி, குதூகல குளிர்ச்சி. அப்போதான் அந்த செய்தி தீப்பிடிச்ச மாதிரி ஊர் முழுக்க உஷ்ணமா பரவிச்சு. நம்ம ராமையா தேவர் மக இருக்கான்ல, அவன் செத்து போயிட்டானா அப்படின்னு யாரோ வந்து சொன்னாங்க. ஐயோ, என்ன செஞ்சது அவனுக்கு அப்படின்னு கேட்டப்போ, வாயால வைத்தால போச்சான். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் குளுக்கோஸ் ஏத்தியிருக்காக, ஆனா பிரயோஜனம் இல்லாம போச்சான் அப்படின்னு வந்தவங்க சொன்னாங்க. அட கொடுமையே, அந்த பையனுக்கு 3 வயசு தானே இருக்கும். துரு துருன்னு லட்சணமா திரிவானே. ஆமா ஆமா, நல்ல பையதான், ஆனா கொடுத்து வைக்கலையே, யமன் தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு புலம்பிட்டு விஷயத்த சொன்னவர் தான் வேலையை பார்க்க போயிட்டாரு. அந்த செய்தி வந்து 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம முருகையா மகனுக்கும் வாயால வைத்தால போகுதான். சைக்கிள்ல வச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காக. புள்ள கீரைத்தண்டா வாடி தோண்டு போயிருச்சு அப்படின்னு பக்கத்து வீட்டு முருகேசன் வந்து சொன்னான். ஐயோ, என்ன இது? அப்போ இது காலராவா அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. நம்ம நடுத்தரு சின்ன பெருமாளுக்கும் வாயால வைத்தால போகுதான். அப்படின்னா இது காலராவே தான். ஊர் முழுக்க பதற்றம் ஏற்பட்டது. ஆண் பெண் எல்லார் முகத்திலையும் அச்சத்தோட நிழல். என்ன ஆகுமோ ஏது ஆகுமோங்கிற பீதி. வேலை வெட்டி இல்லாம தொட்டு துக்காணி இல்லாம தவிக்கிற கோடை காலம். அது போதாதுன்னு காலரா நோயும் ஒரு பங்காளியா வந்து மல்லுக்கு நிக்குதே அப்படிங்கிற பயம் எல்லாருடைய மனசையும் தொலைச்சுக்கிட்டு இருந்தது. அதே நேரத்துல ஊரெல்லாம் சுத்தி சுத்தி ஊழையிடுற நாய்கள் வேற எல்லாருடைய மனசுலயும் பயத்தை தூவிக்கிட்டு இருந்தது. ஆட்கள் கூடி கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் புது தகவல்கள் வந்துகிட்டு இருந்தது. அன்னாருக்கு இன்னாருக்குன்னு எல்லாருக்குமே வாந்தி பேதிதான். குற்றாலம் போற மகிழ்ச்சியில திளைச்சுக்கிட்டு இருந்த முனியசாமிக்கு திக்குன்னு இருந்தது. உடம்பெல்லாம் திகில் பத்திக்கிட்ட மாதிரி இருந்தது. குடிச்சுக்கிட்டு இருந்த காப்பியில பல்லி விழுந்துட்ட மாதிரி அவனுக்கு பகீர்னு ஒரு உணர்வு. உள்ளூர் தலையாரி பதற்றத்தோட சைக்கிள்ல புறப்பட்டாரு. VAO கிட்டையும் RI கிட்டையும் தகவல் சொல்லி ரிப்போர்ட் தயாரிச்சு 8 மைல் தள்ளி இருக்கிற அரசு மருத்துவமனை தலைமை டாக்டர் கிட்ட நேர்ல ஒப்படைச்சாங்க. ஆனா டாக்டர் ஊசி இல்லையே, மருந்து இல்லையே அப்படின்னு கை விரிச்சு புலம்புனாரு. தலையாரி ஊருக்குள்ள திரும்புறதுக்குள்ள சமூக அக்கறை உள்ள வாலிபர்கள் சிலர் கலெக்டருக்கும் சப் கலெக்டருக்கும் BDOவுக்கும் தந்திகள் அடிச்சாங்க. ஊருக்குள்ள ஒரு மரணம், காலரா தாக்குதல், 30 பேர் சீரியஸா இருக்காங்க, உடனே டாக்டர் குழு வரணும் அப்படின்னு தந்தி அடிச்சிருந்தாங்க. அந்த ஊர்ல தந்தி அடிக்கவே 4 மைல் தள்ளி இருக்கிற சின்ன டவுனுக்கு தான் போகணும். அங்கதான் தனியார் மருத்துவமனையில வாந்தி பேதி நோயாளிகள் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. டிராக்டர்கள்ல வைக்கல பரப்பி அது மேல நோயாளிகளை கிடத்தி
மாறி மாறி கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. மருத்துவமனையில போய் பார்த்தா கால் வைக்க இடமில்ல. இருக்கிற 10 அறைகள்லயும் 40 பேர் படுத்திருந்தாங்க. அதுபோக வழிநடைகள்லையும் குறுக்கு நெடுக்குமா நோயாளிகள். பராண்டாவிலையும் முழுக்க நோயாளிகள் கூட்டம். எல்லார் முகங்கள்லையும் அகதிகளை போல ஒரு அவல உணர்ச்சி, மரண பீதி. சிலருக்கு குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருந்தது. ஸ்டாண்ட் இல்லாத கொடுமையால நோயாளிகளோட உறவினர்கள் தான் ஸ்டாண்டா நின்று குளுக்கோஸ் பாட்டில ஏந்திக்கிட்டு இருந்தாங்க. டாக்டரும் டாக்டர் மனைவி டாக்டரும் தங்கமானவங்க. அசிங்கம் பாராம உறக்கம் பாராம உயிர்களை காப்பாத்துற போராட்டத்துல சளைக்காம ஓடிக்கிட்டு இருந்தாங்க. வாந்தி பேதி ஆறவங்க பய உணர்ச்சியில அரண்டு போய் கிடந்தாங்க. உரிச்சு போட்ட வாழை நார போல வாடி கிடந்தாங்க. ஆஸ்பத்திரிக்குள்ள போயிட்டு வந்தா ஒருவித நாத்தமும் கிளியும் குடலை புரட்டுற மாதிரி இருந்தது. காலரா சூறாவளியா ஊற பிடிச்சு ஒரு ஆட்டு ஆட்டி உலுக்கி எடுக்க மேற்கொண்டு 2 பேர் சாவோட மடியில முகம் பொதிச்சாங்க. வழக்கமான சாஸ்திரம் எதையும் கடைப்பிடிக்காம அறக்க பறக்க அவங்கள தூக்கிக்கிட்டு போய் மயான கரையில சேர்த்தாச்சு. தனியார் மருத்துவமனைகள்ல நோயாளிகளோட எண்ணிக்கை 100க்கு மேல ஆயிப்போச்சு. சுத்துப்பட்டி பூராவும் இந்த ஊரை பத்தி தான் பேச்சு. ஊருக்குள்ள 7 தடவை வந்துட்டு போற டவுன் பஸ்ல ஜமக்காலமும் தூக்குவாளியுமா கைத்தாங்களா ஏத்தப்படுற நோயாளிகள். இது தவிர டிராக்டர்கள்ல வேற. சூறாவளியோட சுழற்சியால காஞ்சு போன சருகுகளா ஜனங்கள் நின்றுகிட்டு இருந்தாங்க. நாதி எத்து போய் நின்றுகிட்டு இருந்தாங்க. கிராம சேவக அதிகாரி வந்தாரு. ஊசி மருந்து இல்லாம சும்மா விசிட்டுக்கு வந்த டாக்டர் ஜனங்களோட கொதிப்பை பார்த்து ஓடியே போயிட்டாரு. 3வது நாள் தான் தடுப்பு ஊசி மருந்துகளோட நர்ஸுகள் வந்தாங்க. எல்லாம் காலம் கடந்த காரியம். 10 நாளைக்கு முன்னால செய்திருக்க வேண்டிய காரியம். காலரா வந்த பிறகு, ஆட்கள் செத்து மடிஞ்ச பிறகு தடுப்பு ஊசி போட்டு என்ன செய்ய? காலராவை ஒழிக்க வேண்டிய கடமை உள்ள சர்க்கார் கும்பகர்ண தூக்கத்துல இருந்தது. தந்திகள் அடிச்ச பிறகும் கொரட்ட சத்தம்தான். சர்க்கார் எந்திரம் அசைறதா தெரியல. மூச்சு விடாம கம்முன்னு இருந்தது. கிராமத்து ஜனங்கள் செய்யறது என்னன்னு தெரியாம அலப்பாஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. சூறாவளியோட உக்கிரமும் வேகமும் அடி வைத்த கலக்கிற மாதிரி இருந்தது. 10 மாசமா அந்த ஊர்ல ஒத்த தூரல் கூட மண்ல விழல. அருங்கோட கூலி ஜனம் கையில காரணா துட்டுக்கு வழி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தது. மருத்துவமனையில கடத்தப்பட்ட நோயாளிகளை மீட்க கூட காசில்ல. கண் விழிப்புதுங்க கதியற்று மக்கள் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. முனியசாமி ஊர் மடத்துல உட்கார்ந்து பேசிட்டு மனக்கொதிப்போட வீட்டுக்கு போனான். வீட்லயும் ஒரே ஆரவாரம். ஆவுட தலையில அடிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு இருந்தா. ஐயோ, என் தங்க பெட்டி தலைகீழ கிடக்குதே, மலடி ஆயிருந்த என்ன தாயாக்குன்னு ரத்தினம் கண்ணு 2 கிடக்கே அப்படின்னு கதறிக்கிட்டு இருந்தா. முனியசாமி கதி கலங்கி போனான். சூறாவளி காத்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிருமோன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் அவன் ஏற்கனவே பயந்து செத்துக்கிட்டு இருந்தான். கடைசியில அது அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. மூத்த பையன் 2 தடவை வாந்தி எடுத்திருக்கான். 4-5 தடவை வயித்தோட்டம் போயிருக்கு. அறுபட்ட வாழை இலையா அவன் வாடி சுருங்கி போய் கிடந்தான். அவன் முகத்துல விடாம மொக்கிற ஈக்கள். மரணத்தோட நிழல் படிஞ்ச மாதிரி இருந்தது முனியசாமிக்கு. அவனுக்கு கொலை நடுக்கமா இருந்தது. அட கிரகச்சாரமே, இப்ப நான் என்ன செய்ய அப்படின்னு கையற நிலையில தவிச்சான். அது 2 கெட்ட நேரம். பஸ் எல்லாம் கூட போயிருச்சு. இப்ப என்ன பண்றது? வேற வழி என்ன? பையனை சைக்கிள்ல தூக்கி கேரியர்ல உட்கார வச்சுக்கிட்டு புறப்பட்டான் முனியசாமி. முனியசாமிக்கு கல்யாணமாகி 4-5 வருஷம் குழந்தைகள் இல்ல. ஆவுட புதுசு மங்காம இருந்தா. புழு பூச்சி தட்டுப்படல. 2-3 தடவை நடையா நடந்து போய் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டான். குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட குலதெய்வம் முனீஸ்வரன் சாமி நடுக்காட்டுல தன்னந்தனியா வெயில்ல காஞ்சு கருத்து கிடந்தது. அதுக்கும் 3 தடவை நேர்த்தி கடன் போட்டு கடா வெட்டி பொங்கலிட்டு மொட்டையடிச்சான். பாச்சா ஒன்னும் பலிக்கல. இதேதுடா பெரிய வம்பா போச்சு. வம்ச பேர் சொல்ல ஒரு புள்ள இல்லாம பூண்டத்து போயிருவோமோ அப்படின்னு மனம் கிடந்து பேதலிச்சுது. இவன் மலடா அவ மலடான்னு ஆராய்ச்சியே இல்லாம வீட்ல மறு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சுது. அந்த தருணத்துலதான் ஆவுட வாந்தி எடுத்தா. அது கர்ப்ப வாந்தி. அப்படி தவமா தவம் இருந்து ஏங்கி தவிச்ச பிறகு பிறந்தவன் தான் ரத்தினமுனி.
முனியசாமியோட ஐயாவை போலவே இருப்பான். கண்ணு, கூர்மையான மூக்கு, உதட்டு சுழிப்பு, நொடிக்கு ஒரு தடவை மூக்கு நுனியை திருகிக்கிற பழக்கம் எல்லாமே அவன் ஐயாதான். 5ஆம் கிளாஸ் படிக்கிற ரத்தின முனிதான் இப்போ காலரா சூறாவளியில சருகா கிடந்தான். ஆடி மாச இருட்டு அப்பி கிடந்தது. சைக்கிள் தான் போக்குல கிடங்குகள்ல விழுந்து ஏறிச்சு. கேரியர்ல தோண்டு போய் உட்கார்ந்துருக்கிற பையன் மயங்கி கீழே விழுந்துருவானோ அப்படிங்கிற பதற்றம் முனியசாமிக்கு. அடிக்கடி சத்தம் காட்டி கூப்பிட்டுக்கிட்டே போனான். இல்ல ரத்தினம், உறங்கிறாதையா, கிறுகிறுப்பா வருதா, கண்ணை இருட்டிக்கிட்டு வந்தா சொல்லிரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே போனான். மகனும் ஊன்னு பதில் சொல்லிக்கிட்டே வந்தான். முனிசாமிக்குள்ள குழப்பமான எண்ணங்கள். இதுவரைக்கும் தாசில்தாரோ டாக்டர் குழுவோ கிராமத்துக்குள்ள எட்டி பார்க்காம இருக்கிறத அவனால புரிஞ்சுக்கவே முடியல. எத்தனை தந்திகள், எத்தனை வழியில தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் போயும் ஆபீசர்கள் யாரும் ஏன் வரல? பாவிகள் ஆட்டு வரல போல அசையாம இருக்காங்களே, என்ன காரணம்? இப்படிப்பட்டவங்களால தான் ஆட்சிக்கு கெட்ட பேரு, ஆளுங்கட்சிக்கு ஏகப்பட்ட வசவு. மனக்கொதிப்புல முனிசாமி சாபம் விட ஆரம்பிச்சான். நேத்து அவன் பொது மடத்துல போய் உட்கார்ந்துருந்தான். அப்போ அங்க நிறைய ஊர்ஜனம் கூடியிருந்தது. ராத்திரி 7 மணி பஸ்ஸுக்கு கைத்தாங்களா 3 கேசுகளை கூட்டிட்டு போனாங்க. அதை பார்த்த உடனே சுத்தி இருந்தவங்கெல்லாம் கோபத்துல ஆட்சியை திட்டி தீத்தாங்க. ஆள் ஆளுக்கு கொதிப்போட வைதாங்க. வசவுன்னா வசவு, அப்படி ஒரு நார வசவு உரிச்சு எடுத்துட்டாங்க மக்கள். ஜனங்க செத்து மடியுது. சர்க்கார் என்னன்னா குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்துருக்கே அப்படின்னு. அடிச்ச தந்திகளெல்லாம் வாங்கி குப்பை கூடையில போட்டுட்டு ஆபீசர் மாருங்க ஜீப்புல டர்ரு புருன்னு வெறிஞ்சுத்து சுத்துறாங்களோ. அவங்க ஆத்தா அப்பனுக்கு வாந்தி வைத்தால போனா தெரியும். ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு போன எம்எல்ஏக்கும் இங்க எட்டி பார்க்க நேரம் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்க, அது அந்த முதலமைச்சர் காலில் விழுந்த எம்எல்ஏ இன்னும் எழுந்திருக்கவே இல்லையா அப்படின்னு பதில் வந்தது. ஊர்ஜனம் காலராவில் உருண்டுகிட்டு கிடக்குது. எம்எல்ஏ என்னன்னா எட்டி பார்க்காம இருக்காரு, இவங்கெல்லாம் மனுஷங்க தானா அப்படின்னு கேட்டாரு இன்னொருத்தர். இவனுங்கெல்லாம் வரட்டும், அடுத்த தடவை ஓட்டு கேட்டு வரணும்ல, அப்ப பேசிக்குவோம் அப்படின்னு உறுதி எடுத்தது ஊர்கூட்டம். ஆமா, அந்த கட்சிக்காரங்க வரட்டும், வாயால பேசக்கூடாது. எடுத்துக்கிட்டு போடுற போட்டுல எல்லாம் கந்து கந்தா பிச்சுக்கிட்டு ஓடணும் அப்படின்னு இளவட்டங்கள் பேசிக்கிட்டாங்க. முனியசாமி இறுகி போய் கேட்டுக்கிட்டு இருந்தான். அவனால சகிக்க முடியல. பல்ல கடிச்சுக்கிட்டான். திகு திகுன்னு மனசுக்குள்ள பத்தி எரிஞ்சது ஆத்திரம். தன்னோட கட்சியே இப்படி கூசாம திட்டுறாங்களேங்கிற கோபம் கூட வந்தது. தன்னை வச்சுக்கிட்டே இந்த திட்டு திட்டினா அது தன்னையே செருப்பால் அடிக்கிற மாதிரி தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஆனாலும் அந்த சந்தர்ப்பத்துல அவனால எதுவும் சொல்ல முடியல. என்னத்த சொல்ல? எந்த நியாயத்தை வச்சுக்கிட்டு வாதாடா? வாய் திறந்து பேசுறதுக்கு என்ன ரைட் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியாயிருந்தான். கொதிச்சு போயிருக்கிற ஜனங்க கிட்ட ஏடா கூடமா வாயை கொடுத்தா வாங்கி கட்டிக்க வேண்டியதுதான். பட்டுதான் மிச்சம். தேர்தலுக்கு 10 நாள் இருக்கும்போது இந்த எம்எல்ஏ வேட்பாளரா வந்தாரு. ஊர்ல முனியசாமி தான் முன்னணி ஆளா இருந்து வேர்வை சிந்திக்கிட்டு இருந்தான். ராவும் பகலும் உறக்கம் இல்லாம கட்சிக்காக உழைச்சான். பச்சை தண்ணி பல்லுல ஊத்திக்காம ஒரே மூச்சா பாடுபட்டான். பெரிய பெரிய தட்டி போர்டுகளெல்லாம் வேப்பமர உச்சியில கொண்டு போய் கட்டி சீரியல் லைட் மாட்டினான். தெருவை மறிச்சு வரிசையா ஓட்டு கேட்கிற பேனர்கள், சூரிய வெளிச்சம் தரையில விழவிடாம அடர்த்தியா சின்னம் பொறிச்ச கட்சி தோரணங்கள். ஊரே சுயமிழந்து புலி வேஷம் கட்டிக்கிட்ட மாதிரி இருந்தது. ஆனா வந்த வேட்பாளர் இவனை பார்க்கவே இல்லை. வேறொரு பிரமுகர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. இவனும் அதை பெருசா பொருட்படுத்திக்கல. வேட்பாளர் ஜெயிச்சா தான் ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அந்த வைராக்கியத்திலேயே வெறி பிடிச்சவனா சுழன்றுகிட்டு இருந்தான். புலனாய்வு பத்திரிகைகள் ஆய்வு நடத்தி கட்டுரை எழுதி இவனோட வயிற்றுல புளிய கரைச்சுது. இந்த கட்சியால எப்பாடுபட்டாலும் ஜெயிக்க முடியாது, ஜெயிச்சாலும் ஆட்சியில உட்கார்ற மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லிச்சு ஆய்வு முடிவுகள். இவன் பதறி அடிச்சு போய் பம்பரமா சுழன்றான். முனிசாமிக்குள்ள திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துல கூட்டணி கட்சியோட தலைவர் வெடிகுண்டு வெடிச்சு கொலை செய்யப்பட நாடே அதிர்ந்து போய் வெலவெலத்து போச்சு. மொத்த நிலவரமும் தலைகீழா மாறி கலவரம் புகுந்தது. அந்த சந்தர்ப்பத்துல இவனோட கட்சி ஜேன்னு ஜெயிச்சிருச்சு. 3 மாசம் கழிச்சு 6 அமர எம்எல்ஏ நன்றி சொல்ல வந்தாரு.
பொத்தாம் பொதுவா அன்னைக்கு நன்றி சொல்லிட்டு போனவர் தான். இன்னைக்கு வரைக்கும் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. சரி, மத்த நேரம்தான் அவர் வரல, போய் தொலைது. ஊர்ல இப்படி ஒரு இடி விழுந்து ஊரே இளவு விடா கிடக்கையிலாச்சும் எட்டி பார்க்க வேண்டாமா? ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்ல வேண்டாமா? அசையாம இறுகி கிடக்கிற அதிகாரிகளை அதட்டி விரட்ட வேண்டாமா? டாக்டர் குழுவை ஊருக்குள்ள கொண்டு வந்து உடனுக்குடனே ஊர்ல வைத்தியம் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டாமா? இதெல்லாம் செய்யாம எம்எல்ஏ பொறுப்பத்து போய் கடந்தா என்ன அர்த்தம்? ஊர் ஜனங்க மன கொதிப்புல வையத்தானே செய்வாங்க. அதை பார்த்துக்கிட்டு நம்ம கட்சினாலும் நாம சும்மாத்தானே கிடக்கணும். வாயை பொத்திக்கிட்டு பம்மி போய் தானே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா முனுசாமி. முனிசாமியோட சைக்கிள் மகனை பின்னால உட்கார வச்சுக்கிட்டு அந்த சின்ன டவுனுக்குள்ள போய் நின்னுது. தனியார் மருத்துவமனையில ரத்தின முனியையும் சேர்த்தான் அவன். அவனுக்கு அவசரமா 2 ஊசி போட்டு குளுக்கோஸ் ஏத்துறதுக்கான ஏற்பாடு செய்தார் டாக்டர். ஸ்டாண்ட் இல்லாததால இவனே குளுக்கோஸ் பாட்டில பிடிச்சுக்கிட்டு மரமா விடிய விடிய நின்னான். மறுநாள் மிச்சம் இருந்த ஊர்க்காரங்க ஆண்களும் பெண்களுமா 4 டிராக்டர்கள் ஏறி சால மறியலுக்கு போனாங்களாம். போன இடத்துல ஒரே சச்சரவான். எஸ்ஐ வயர்லெஸ்ல அதிகாரிகளுக்கு செய்தி சொல்ல மறியலுக்கு வந்த ஜனம் பூராவும் ஒரே கூப்பாடு போட்டுதான். அதுக்கு பிறகுதான் தாசில்தார் ஊருக்கு வந்தாராம். பிடிஓ டிடிஓ எல்லாருக்கும் அப்பதான் ஊர் பாதை தெரிஞ்சுதான். டாக்டர் குழுவும் 3 வேன்கள்ல ஊசி மருந்துகளோட வந்துதான். கலெக்டர் கூட ஊருக்கு வர போறதா தகவல் வந்திருக்கான். ஜீப்புகளும் வேன்களும் சரு சருன்னு ஓடி பாஞ்சு இப்ப ஊரையே கலங்கடிக்குதான். முனிசாமிக்கு இது எல்லாம் தகவல் தான். இவன் தான் ரத்தினமுனிக்கு பராமரிப்பா இங்கு கிடையா கிடக்குறானே. இத்தனை பரபரப்புலையும் எம்எல்ஏ வராதது இவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. மனசு சேன்னு வெறுப்பா இருந்தது. அப்பதான் வேர்க்க வெறுவிற்க சைக்கிள்ல வந்து இறங்குனா ராமசாமி. முனிசாமி, நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வந்திருக்காரு அப்படின்னு சொன்னான். அத்தனை துன்பத்திலையும் முனிசாமிக்குள்ள ஒரு சிலிர்ப்பு, செத்து போகாத நம்பிக்கையோட உயிர்ப்பு. உயிரோட வெளிச்சம் அவனுக்குள்ள சட்டுன்னு பரவி பாயிற மாதிரி இருந்தது. ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாம காஞ்சு கனத்து கிடந்த கண்கள்ல மிருதுவான பிரகாசம் தெரிஞ்சுது. நிஜமாவா அப்படின்னு ஆனந்தத்தோட கேட்டான் முனியசாமி. நெசந்தான், சிமெண்ட் கலர் மாருதி வேன்ல வந்திருக்காரு அப்படின்னு சொன்னான் ராமசாமி. அடடா, நம்ம எம்எல்ஏ இங்கிலீஷ்ல தண்ணிப்பட்ட பாடா பேசுவாரே, அதை பார்க்க நான் அங்க இருக்க முடியல அப்படின்னு முனுசாமி சொன்னதை கேட்டு, அவரு இங்கேயும் தான் வரப்போறாரு, இங்க அட்மிட் ஆயிருக்கிற நம்ம ஊர் ஆளுகளை பார்க்க வரப்போறாராம் அப்படின்னு சொன்னார் ராமசாமி. அப்படியா, வரட்டும் வரட்டும். எம்எல்ஏய குறை பேசுறதுன்னா நம்ம ஊர்ல உப்பு போடாம பேசுவாங்க. இப்பவாச்சும் அவரோட அருமையை தெரிஞ்சுக்குவாங்கல்ல அப்படின்னு சொன்னா முனியசாமி. அவனோட மனசுக்குள்ள சொல்ல முடியாத சந்தோஷம். ஆட்சியோட கௌரவம் காப்பாத்தப்பட்டா இவனோட மானம் காப்பாத்தப்பட்ட மாதிரி, இவனோட தலைக்கு கிரீடம் கிடைச்ச மாதிரி. மருத்துவமனையோட வாசல்ல நின்னு ரோட்டோட நுனியில பார்வையை செலுத்தினான். ஸ்கூட்டர் வருது, டிவிஎஸ் 50 வருது, மஞ்ச நிற வேன் வருது, லாரி வருது, கட்டபொம்மன் பஸ் வருது, சைக்கிள்கள்லாம் வருது. ஆனா சிமெண்ட் கலர் மாருதி வேன் மட்டும் வரவே இல்லை. மனப்பரபரப்புல முனியசாமி கூடுதலா 2 பீடியை பத்த வச்சான். ஒருவேளை எம்எல்ஏ இங்க வர்றதை கேன்சல் பண்ணிட்டாரோ அப்படின்னு நினைச்சான். அவன் மகன் ரத்தினமுனிக்கு வயித்தோட்டம் நின்றுச்சு. குளுக்கோஸையும் நிறுத்தியாச்சு. சாயங்காலம் வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போக சொல்லியிருக்காரு டாக்டர். இதுக்கு மேல எம்எல்ஏ எங்க இங்க வரப்போறாரு அப்படின்னு ஏமாற்றத்தோட அவன் திரும்பினப்போ, அதோ சிமெண்ட் கலர் மாருதி வேன் வந்துகிட்டு இருக்கு. நேரா வந்து மருத்துவமனையில நிக்குது. அதுல இருந்து பரிவாரங்களோட எம்எல்ஏ இறங்குனாரு. முன்னாடி பார்த்ததுக்கு இப்ப நல்லா ஊதி போயிருக்காரு. நிறம் கூட கொஞ்சம் கூடுதலாயிருச்சு. கொசு வந்து உட்கார்ந்தா கூட துல்லியமா தெரியற மாதிரி பளீர் வெள்ளையில வேஷ்டியும் ஷர்ட்டும், வலுவழுப்பான பளிச்சு, கனத்த கழுத்துல முறுக்குவட தங்க செயின், வலது கையிலையும் இடது கை வாச்சிலையும் தங்க செயின்கள். மகிழ்ச்சியும் பரவசமுமா ஓடி போய் வணக்கம் சொன்னா முனியசாமி. சிநேகிதம் இல்லாம ஒரு சின்ன உதட்டசைவோட அவனை கடந்து போனாரு எம்எல்ஏ. இவனோட வேர்வையால தூக்க விழிப்பால வீடு வீடா அலைஞ்சு ஓட்டின நோட்டீஸ்களால எம்எல்ஏ ஆனவரு இப்ப கண்டுக்காமலே நகர்ந்து போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் அவன். அவன் மனசுக்குள்ள அவமதிப்பு அவஸ்தையை கொடுத்தது. ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டான். தினம் தினம் ஆயிரக்கணக்கான ஆட்களோட புலங்குற தலைவர் எம்எல்ஏ
ஒரு கிராமத்து தொண்டனை அவர் எப்படி ஞாபகத்துல வச்சிருக்க முடியும்? இது ஒன்றும் பெரிய தப்பு இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். எம்எல்ஏ மருத்துவமனைக்குள்ள நுழைஞ்சாரு. அங்கே கால் வைக்க இடமில்லாம ஆட்கள் படுத்து கிடந்தாங்க. உயிர்களை இல்லாம வெளுத்து போன முகங்களோட படுத்து கிடந்தாங்க. ஆஸ்பத்திரியோட குமட்டலான நாத்தம் எம்எல்ஏயோட முகத்துல சுருக்கத்தை உண்டு பண்ணுச்சு. சில வினாடிகள் தங்கி நின்னுட்டு மெதுவா எந்திரம் மாதிரி நகர்ந்தார் அவர். அவருக்கு பின்னால ஆர்வ பரபரப்போட நடந்து போய்கிட்டு இருந்தான் முனியசாமி. 18 பேரு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. இப்ப 49 பேரு நம்மூர் ஆளுக இங்க இருக்காங்க. நம்மூருக்கு வடக்க 9வது மைல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு. அங்க 24 பேர் இருக்காங்க. மேற்கொண்டு ராசபாளையம், சிவகாசின்னு பெரிய ஊர்கள்ல போய் சேர்ந்தவங்க வேற இருக்காங்க. பாதிக்கப்பட்டவரை பற்றிய தகவல்களை சொல்லிக்கிட்டே வந்தா முனியசாமி. அத சரியா கேட்காமலே தலையசிச்சுக்கிட்டு போனாரு எம்எல்ஏ. டாக்டர் ரூமுக்குள்ள வந்தாரு. வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து கூட்டம் அதிகமாக பிதுக்கப்பட்ட மொச்சப்பயிரா வெளியே நின்னா முனியசாமி. டாக்டர் கிட்ட இங்கிலீஷ்ல பேசினாரு எம்எல்ஏ. டாக்டர் ஆங்கிலத்திலையும் தமிழிலுமா பேசினாரு. டாக்டரோட முகத்துல துல்லியமா வெறுப்பு தெரிஞ்சுது. எம்எல்ஏயோட வற்புறுத்தலுக்கு பணியை மறுக்கிற திமிரல் தெரிஞ்சுது. அப்படி அவங்க என்னதான் பேசிக்கிறாங்க? டாக்டர் சொன்னதை கேட்டு ஆங்கிலத்திலேயே படபடத்தார் எம்எல்ஏ. கோவத்தை சிரமப்பட்டு அடக்கிக்கிட்டு பலவந்த சிரிப்போட பேசினாரு டாக்டர். என்கிட்ட 67 பேர் அட்மிஷன். நான் விடிய விடிய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காக 21ன்னு நான் லிஸ்ட் கொடுக்கணும்? அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு டாக்டர். எம்எல்ஏ மறுபடியும் வற்புறுத்தினாரு. மறுத்தாரு டாக்டர். கடைசியில வேறு வழி இல்லாம பணிஞ்சு போனாரு. இவனுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. புரிஞ்ச விஷயம் உள்ளுக்குள்ள விஷமா இறங்குச்சு. மக்கள் மறியல் போராட்டம் நடத்தி டாக்டர்கள், அதிகாரிகள் எல்லாரும் வந்து சேர்ந்த பிறகு கடைசி ஆளா வந்து சேர்ந்த எம்எல்ஏ இப்பவும் துன்பத்தை துடைக்க வரல, துயரத்துல பங்கெடுக்க வரல, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடு வாங்கி கொடுக்க வரல, இனியும் காலரா நிரந்தரமா பாதிக்காம இருக்க புதிய தண்ணீர் கிணறு தோண்டுவதற்கான முயற்சிக்கு வரல, நோயில தாக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கைய குறைச்சு காட்டுற பட்டியலை தயாரிக்கத்தான் வந்திருக்கிறாரு. 67ங்கிற உண்மைய 21ன்னு பொய்யாக்கத்தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது முனியசாமிக்கு அப்பட்டமா புரிஞ்சுது. பொய் ரெக்கார்டு உண்டாக்குறதுக்காகத்தான் இவர் இப்படி பதறி போய் வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் முனியசாமி. அவன் மனசுக்குள்ள பிரளயம் எழுந்தது. ஒரு மனுஷன் தன்னைத்தானே முட்டாளாக்கிக்க முடியுமா? முடிஞ்சிருக்கே. இதோ ஒரு அரசியல்வாதிக்கு உழைச்சு நான் இப்படி முட்டாளா போய் நிக்கிறேனே. இந்த புதிய நிஜத்தை தரிசிக்க தெம்பில்லாம முனியசாமி தவிச்சான். திகைச்சு போய் உறைஞ்சு நின்னான். திரும்பி வந்த எம்எல்ஏ இவன்கிட்ட வந்தாரு. இவனோட கண்களை பார்த்ததுமே இவனுடைய உணர்ச்சி அவருக்கு புரிஞ்சிருக்கணும். நெருங்கி வந்து தோள்ல கை போட்டாரு. மனசோட பேசுற மாதிரி அந்யோன்யத்தோட சன்ன குரல்ல நிறைய பேசினாரு. நம்ம கட்சி, நம்ம ஆட்சி, பேப்பர்காரங்க, விஷமம், களங்கம், எதிர்கட்சி, சட்டசபை அப்படின்னெல்லாம் 2 நிமிஷம் ஏதேதோ பேசினாரு. முனியசாமிக்குள்ள எதுவுமே இறங்கல. கண்களுக்கு முன்னால கலர் கலரா தெரிஞ்சுது. சரி போங்க அப்படின்னு கடைசியா சொன்னா முனியசாமி. பரிவாரங்களோட எம்எல்ஏயும் ஏறிக்க அந்த சிமெண்ட் கலர் மாருதி வேன் அங்கிருந்து புறப்பட்டது. இவன் மட்டும் அங்கேயே நிக்க வேன் தூரமா போய்கிட்டு இருந்தது. தூரமா அந்நியமா போய்கிட்டு இருந்தது. கதை முடிவடைந்தது. ஊருக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தனக்கும் தான் ஆட்சிக்கு எந்த கேடும் வராம இருக்கிறதுக்காக உள்ளதை மறைச்சு பொய்க்கணக்கு காட்டி அரசியல் கட்சிகள் எப்படி நடந்துக்குதுங்கிறத இந்த கதை மூலமா மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.